அதாவது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு இதுவாகிடுது. அதாவது அவருக்கு என்ன அப்படின்னா, தெரிந்து பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா? எனக்கு தெரிந்து தெரியாமல் பேசுகிறார் என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் சார். தெரிந்தே தான் வேணும் என்று தான். அதான் மன்னிப்பு கேட்டுறாருல்ல சார். அதுதான் சார், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பேசி விட்டுறது, அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுல என்ன சார்? அதாவது தெரியாமல் நான் பேசிட்டேனால் மன்னிப்பு கேட்கணும் சார். தெரிந்தே பேசிவிட்டு சரி என்ன பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, நான் பேசியிருந்தேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்கறது பெருந்தன்மை தான். மன்னிப்பு கேட்கறது எப்போ பெருந்தன்மை என்றால், என்னுடைய கோபத்திலோ இல்லை எப்பயாவது ஒரு தடவை தவறாக பேசிவிட்டேன் என்றால், எஸ் நான் தவறு பேசிவிட்டு மன்னிப்புங்க அப்படின்னு கேட்குறது. நீங்களும் உடனே என்னை மன்னிக்கணும், அதுவும் பெருந்தன்மை. ஓகே, நான் எப்போ பாரு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் வச்சுங்க, அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க, இல்லை நான் போய் பேசுகிறேன்னு அப்புறம் மன்னிப்பு கேட்குறதுல அர்த்தம் இல்லை. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் சார் ஒரு பிரதம மந்திரிக்கு நாட்டினுடைய நலனில் எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் உங்களுக்கும் நாட்டு நலனில் அக்கறை இருக்க வேண்டும்.